மைன்கிராஃப்ட் ப்ளே பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கா, இல்லை உங்கள் மொபைல் தான் ரொம்ப லேக் ஆகுதா? நிறைய பேர் கேமில் போய் ரொம்ப அவுட் ஆகிட்டே இருக்கீங்களா? நிறைய பேர் கோவமாக இருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்களை பாட்டுன்னு சொல்கிறாங்களா? சில பேர் வந்து டுட்டோரியலும் பார்த்துருப்பீங்க. கவலையெல்லாம் விட்டு தள்ளுங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு மைன்கிராஃப்டில் ஃபுல் பிவிபி கைடு தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த பிவிபிலாம் பற்றி நம்ம சில பேசஸாக பார்ப்போம். மறக்காம வீடியோவை ஃபுல்லாகவும் பாருங்கள். பேருக்கு மைன்கிராஃப்டில் வந்து ஸ்வாட் பிவிபி தான் பிடிக்கும். ஆனால் அந்த ஸ்வாட் பிவிபி சில பேர் தப்பாகவும் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஸ்வாட் அப்போ ஜம்ப் பண்ணி அட்டாக் பண்ணணும். அப்போ தான் நம்ம நார்மலாக அடிக்கிறது டபுள் டேமேஜ் ஆகும். இந்த வீடியோ கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே கிளியரன்ஸ் கிடைக்கும். அடுத்த தடவை வந்து ஜம்ப் பண்ணி அட்டாக் பண்ணுங்கள். மைன்கிராஃப்ட்லேயே ரொம்ப ஃபேமஸான கேம்னா அது பெட் வார்ஸ் தான். நம்ம பெட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம எனிமி கிட்டே இருக்க பெட்டை தான் எடுக்கணும். நாக் பண்ணாலும் சில ஐட்டம்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த ஐட்டம்ஸ் வச்சு நம்ம வந்து மற்ற எனிமிலாம் கில் பண்ணால் தான் நம்மளால் ஈஸியாக ஜெயிக்க முடியும். இந்த கேமில் வந்து மோஸ்ட்டாகவே ஸ்பேமிங் தான் இருக்கும். அந்த ஸ்பேமிங் வந்து நம்ம எனிமியோட ஆசர் வச்சு நீங்கள் கரெக்டாக அடிச்சிங்கன்னா நம்ம எனிமியை வந்து ஈஸியாக கொண்டுடலாம். கேமுக்குள்ள வந்து பிளாக்ஸும் போட தெரியணும். பிளாக்ஸ் போட தெரிஞ்சால் நம்மளால் ஈஸியாகவே எனிமிக்கிட்டவும் அப்ரோச் பண்ணி போகலாம். இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு திங்கிங் கிடைக்கும். வந்து நார்மலாக பிரிட்ஜ் அப் பண்ணி போகிறத விட ஸ்பீட் பிரிட்ஜ் பண்ணி போனால் ஈஸியாகவே அடிச்சிடலாம் எனிமியை. அடுத்த தடவை ஸ்பீட் பிரிட்ஜ் பண்ண பாருங்கள். நம்மளுக்கு பிவிபிக்கு மெயினானது நம்மளுக்கு எய்மிங். பேர் வந்து இந்த மாதிரி செட்டிங்ஸ் வச்சு விளாடுவீங்க. இந்த மாதிரி செட்டிங்ஸ் வச்சு விளாட்றனால நம்மளுக்கு வந்து நம்ம மொபைலுக்கு வந்து சரியாக க்ரிப் இருக்காது. வந்து நம்மளை எனிமியை அட்டாக் பண்ணுவோம். நான் சொல்கிற செட்டிங்ஸ் வச்சு நீங்கள் விளாடுங்க. மொபைலும் லேக் ஆகுதான். இந்த கிளிப்பை பார்த்து நான் பண்ணுற மாதிரி நீங்களும் உங்கள் மொபைலில் போய் மைன்கிராஃப்ட் செட்டிங்ஸில் போய் பண்ணுங்க. அப்போ தான் நீங்கள் பிவிபி விளாடும் போது உங்களுக்கு எஃபிஎஸும் பூஸ்ட் ஆகும். ஈஸியாக எனிமியை அட்டாக் பண்ணிடலாம். லேகும் ஆகாது. பண்ணுற மாதிரி நீங்கள் வீடியோ செட்டிங்ஸில் போய் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் பண்ணுங்க. சொல்கிற செட்டிங்ஸ்லாம் நீங்கள் வச்சிங்கன்னா உங்கள் மொபைலும் வந்து லேக் ஆகாது. இந்த மாதிரி ரெண்டர் டிஸ்டன்ஸு, ஸ்மூத் லைட்ஸு, ஃபேன்சி கிராஃபிக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஆஃப் பண்ணுங்கள். உங்கள் மொபைலும் ஸ்மூத்தாகவும் இருக்கும். ஒரு மல்டிப்ளேயர் சர்வர்லேயும் உங்கள் மொபைலும் லேக் ஆகாது. வச்சதெல்லாம் நீங்களும் வச்சுருப்பீங்க நம்புகிறேன். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் சில டெக்ஸ்டர் பேக்கை ஆட் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணுற டெக்ஸ்டர் பேக்கெலாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். அந்த டிஸ்கிரிப்ஷனை தொட்டு நீங்கள் வந்து அந்த டெக்ஸ்டர் பேக்கில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராவும் உங்களுக்கு எஃபிஎஸும் பூஸ்ட் ஆகும். இந்த செட்டிங்ஸ்லலாம் வேலை முடிஞ்சிச்சு. பிவிபியில் வந்து இம்பார்ட்டண்ட்டானதே ஒன்று தான், விளையாடுற ஸ்பீடு தான். அந்த ஸ்பீடு மட்டும் இருந்துச்சுன்னா எந்த ஒரு எனிமியாலேயும் நம்மளை கில் பண்ணவும் முடியாது. அடுத்த தடவை வந்து ஸ்பீடையும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கில்ஸையும் டெவலப் பண்ணிக்கோங்க. வீடியோவில் வர மாதிரி நீங்களும் உங்கள் பிவிபி ஸ்கில்லை ஸ்பீடாகவும் பண்ணுங்கள். இதான் உங்களால் வின்னும் பண்ண முடியும். இப்போ மைன்கிராஃப்டில் வந்து பிவிபி வந்து ஸ்வாடு மட்டுமே ப்ளேவும் பண்ணக்கூடாது. மைன்கிராஃப்டில் நிறையாவே டைப்ஸ் ஆஃப் பிவிபி இருக்குது. பிவிபியில் இருந்து நம்மளுக்கு சில பொருளும் தருவாங்க. அந்த பொருளை வச்சு விளாண்டால் தான் நம்மளால் எனிமையும் கில் பண்ண முடியும். மைன்கிராஃப்டில் வந்து நான் சொல்கிறது மட்டும் பிவிபி கிடையாது. நீங்களாகவே உங்கள் பிவிபி ஸ்கில்லை வந்து டெவலப்பும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்க ஸ்டைலான பிவிபி டெவலப்பும் பண்ணிக்கோங்க. அதான் உங்களோட எனிமி ஈஸியாகவும் கில் பண்ண முடியும். யார்கிட்டையும் நம்ம வந்து அடி வாங்க தேவையில்லை. இனிமேல் சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். மைன்கிராஃப்டில் சர்வைவல் மட்டும் விளாடாது. இந்த மாதிரி சில இதையும் கற்று வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மைன்கிராஃப்ட் போரும் அடிக்காது. உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்.